இன்றைக்கு மோடி அவர்களுக்கு 75 வயது பூர்த்தி அடையும் பொழுது, அதைப் பற்றி யாருமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆர்எஸ்எஸின் தலைவர் திரு மோகன் பகவத் சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார், 75 வயதிற்கு மேலால் பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்றுக் கொள்வது நல்லது என்று சொன்னார். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவரே தன் சொற்களை வாபஸ் பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு சொல்லிவிட்டார். நான் என்னையோ யாரையோ குறிப்பிட்டு சொல்லவில்லை. அ பொதுவாக சொன்னேன் என்று சொல்வதன் மூலம் அது முதலில் சொன்னதிலிருந்து மாறுதலான அடிப்படை மாறுதலான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டார். திரு மோடி அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, அவருடைய அரசியல் வாழ்வு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் பெரும்பான்மை வாக்குகள் தனக்கு தேவை. அதே சமயம் பொருளாதார பலம் பெற்றோரின் ஆதரவும் தனக்கு தேவை. இந்த இரண்டும் தான் என்றென்றும் நிரந்தரமாக தன்னை பதவியில் அமர்த்தி வைக்கும் என்ற கொள்கையுடையவராக குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார் என்பது தெளிவு. அதைத் தவிர எப்படி எத்தகைய அளவில் தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இந்த மூன்றும் சேர்ந்துதான் குஜராத்தில் அவரை தவிர்க்க முடியாத ஒரு முதலமைச்சராக வைத்திருந்தது. அவருக்கு எதிரானவர்கள் குஜராத்தில் காணாமல் போய்விட்டார்கள். அவருக்கு மேலிடத்தில் உள்ளவர்கள் அவருடைய செயல்களை குற்றம் காண முடியாத அளவிற்கு அவர்களை கவனித்துக் கொண்டார். உதாரணமாக அத்வானி காந்தி நகர், குஜராத்தில் உள்ள காந்தி நகர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார். அங்கு அவர் போக வேண்டியதே இல்லை. லட்சக்கணக்கான வாக்கள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் அளவிற்கு அவருடைய வெற்றியை திரு மோடி அவர்கள் உறுதி செய்து விடுவார். இதன் காரணமாக அத்வானி திரு மோடி அவர்களை பற்றி மற்றவர்கள் சொல்லும் குறை புகார்களை அதிகமாக கண்டுகொண்டதில்லை என்பது உண்மை. குஜராத்தில் கோத்ரா சம்பவம் நடந்தபோது திரு வாஜ்பாய் அவர்கள் கூட சொன்னார், ராஜ தர்மம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். மோடியுடைய நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாதவராக இருந்தார். ஆனால் அத்வானி போன்றவர்கள் மிக உறுதியாக மோடியின் பக்கம் நின்றார்கள். இப்படி மேலிடத்தின் ஆதரவை பெற்றுக்கொண்டு தான் மட்டுமே இங்கு சரியான தலைவர் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு கார்ப்பரேட் செக்டாரின் பொருளாதார வலிமை பெற்றவர்களின் அவர்களுக்கு செய்து கொடுக்கும் வசதிகளின் மூலம் அவர்களுடைய முழு ஆதரவை பெற்றுக்கொண்டு ஹிந்துத்துவா என்ற தியரியை சொல்லி அதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்தி முஸ்லிம்ஸ் வெர்சஸ் ஹிந்துஸ் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக ஹிந்துஸ் என்பவர்கள் பெரும்பான்மையோர் தனக்கு ஆதரவாளர்களாக மாறும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குஜராத்தை வெற்றிகரமாக தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார், தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்.